வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த லெனோவோனுடைய P11 Pro டேப்லெட்னுடைய ரிவ்யூ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ட்விட்டரில் நான் அனௌன்ஸ் பண்ணேன். ஆனால் அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு அந்த வீடியோவே நான் ஷூட் பண்ணுறேன். அதுக்கான காரணங்கள் சில பல இருந்தாலும் அதிக நேரம் கடத்தாமல் இந்த வீடியோவில் இந்த லெனோவோனுடைய டேப்லெட் P11 Pro இதனுடைய முழு விமர்சனத்தை இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஆல்ரைட், ஸோ லெனோவோ கம்பெனிலேருந்து நமக்கு இந்த டேப்லெட்டை அனுப்பியிருக்காங்க. பட் இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா இந்தியா பூரா நிறைய ரிவ்யூஸில் ரிவ்யூ பண்ணதுக்கப்புறமா மெதுவாக ஒரு ரவுண்ட் அடித்து நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஸோ கொரியரில் பேக்கிங்கில் இந்த மாதிரி பல ஊர்கள்லாம் கடந்து வர்றப்போ இந்த பாக்ஸ் வந்து பார்க்குறது கொஞ்சம் அழுக்காயிடுச்சு. ஸோ பாக்ஸில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த லெனோவோ டேப் P11 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு விதமாக நீங்கள் வாங்கலாம். ஒன்று வந்து டேப்லெட் மட்டுமே, இன்னொன்று வந்து டேப்லெட் ப்ளஸ் கீபோர்ட் ப்ளஸ் அதனுடைய பென் மூணையும் சேர்த்து நீங்கள் வாங்கலாம். ஸோ நம்மகிட்ட வந்த வேரியன்ட் வந்து வெறும் டேப்லெட் மட்டும்தான். ஸோ இதுக்குள்ளே இந்த டேப்லெட் யூசர் மேனுவல், அது தவிர இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு 20 வாட்டுக்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இந்த அழுக்கான பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு நம்ம டேப்லெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பல பேர் ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறமா இந்த டேப்லெட் நம்ம கைக்கு வந்திருக்குன்னு சொன்னேன். அதுலேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ எந்த ஒரு பொருளுமே புதுசாக இருக்கிறப்போ நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதோடைய லுக்கு எப்படி இருக்குது, அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன மெயின்டைன் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும். ஸோ அந்த ஒரு கோணத்தை நம்ம இந்த பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ பேர் யூஸ் பண்ண இந்த டேப்லெட்டுடைய லுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மெயின்டைன் ஆயிருக்கு. காரணம் என்னன்னா இதனுடைய மெட்டல் பாடி யூஸ், இதில் கிளாஸ் பாடியோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் பாடியோ யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும். ஆனால் இதை யூஸ் பண்ணியிருக்க இந்த அலுமினியம் அலாய் மெட்டல் பாடி பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய டிசைன் அண்ட் லுக்கை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கு. மற்றபடி இந்த டேப்லெட்டை நம்ம கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு ஸ்லிம்மான ஒரு டேப்லெட் மாதிரி எனக்கு தெரியுது. 6.9 mm தான் திக்னஸ். வெயிட் பார்த்தீங்கன்னா அரை கிலோக்கும் கம்மி தான், ஒரு 485 கிராம்ஸ் நினைக்கிறேன். ஸோ ஒரு 11.5 இன்ச் டேப்லெட்டை இவ்வளோ ஒரு ஸ்லிம்மான ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டான விஷயம் தான். ஆனால் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே நம்ம ஐபேட் இல்லாட்டி சாம்சங்னுடைய ஹை அண்ட் டேப்லெட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த திக்னஸ் இதே ஃபார்ம் ஃபேக்டரில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இது வந்து அதை விட பாதி விலைக்கு அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த P11 Pro னுடைய டிசைன் அம்சங்கள் என்னன்னு பார்த்தோம்னா முதல்ல கீழ என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். மொத்தமா இந்த டேப்லெட்ல குவாட் ஸ்பீக்கர் 4 ஸ்பீக்கர் தாறுமாறா இருக்கு. அதை பத்தி அப்புறம் சொல்றேன். அதுல 2 ஸ்பீக்கர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா USB டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்கு. மேலே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 2 ஸ்பீக்கர் இருக்கு. நடுவில் ஒரு சிம் கார்டு ஸ்லாட் இருக்கு. இந்த சிம் கார்டு ஸ்லாட்ல ஒரு சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்க போட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்துல எண்ட்ல பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்கு. இந்த பவர் பட்டனுக்குள்ள ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா இதோட லொகேஷன் எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை. ஏன்னா இந்த சைடில் பார்த்தோம்னா வால்யூம் பட்டன்ஸ் இருக்கு. வால்யூம் பட்டன்ஸ் பக்கத்துலேயே பவர் பட்டனை பார்த்துட்டு இந்த டேப்லெட்ல மேலே இருக்குங்கிறப்போ கொஞ்சம் எனக்கு அது யூஸ் ஆகிறது கொஞ்சம் நாள் ஆச்சு. பட் இந்த வால்யூம் பட்டன்ஸோடைய லொகேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே ஏறி இருக்கு. இது வந்து எந்த சைடில் நீங்கள் யூஸ் பண்ணாலும், இப்படி யூஸ் பண்ணாலும் சரி, இப்படி யூஸ் பண்ணாலும் சரி, இதோடைய வால்யூம் பட்டன்ஸோட லொகேஷன் கொஞ்சம் இறக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருந்திருக்கும் நினைக்கிறேன். மற்றபடி இந்த வால்யூம் பட்டன்ஸ்க்கு கீழே பாத்தீங்கன்னா 2 மைக் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடுல இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கனெக்டர் பின் இருக்கு. இந்த கனெக்டர் பின் எதுக்கு அப்படின்னா உங்களுடைய ஃபிளிப் கவர் இல்லாட்டி ஃபிளிப் கவர் பொருந்திய கீபோர்டு இந்த மாதிரி அக்சசரிஸோட கனெக்ட் பண்றதுக்காக கீழே கனெக்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாஸ்டா ரெஸ்பான்சிவா இருக்கு. ஃபேஸ் அன்லாக் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபேஸ் அன்லாக்கான கேமரா பாத்தீங்கன்னா சைடு வாக்ல நீங்க வைக்கிறப்போ மேல உங்களுக்கு இருக்கு. இது வந்து டூயல் 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் ஒர்க் ஆகுது. ஸோ ஃபேஸ் அன்லாக் இப்படி வச்சாலும் சரி, இப்படி வச்சாலும் சரி, உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபாஸ்டா ரெஸ்பான்சிவா ஒர்க் ஆகுது. பட் இந்த டேப்லெட்ல மிகப்பெரிய ஹைலைட்டா இருக்கக்கூடிய 2 விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஆடியோ மற்றும் வீடியோ பார்க்கறதுக்கு தெறிக்க தாறுமாறா இருக்கு. 11.5 இன்ச் டிஸ்பிளே, OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HDR10 சப்போர்ட் இதில் இருக்கு. டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு டிஸ்பிளே இருக்கிறதுனால இதில் ஃபுல் ஹெச்டிலாம் இல்லாமல் அதை விட ஹையர் ரெசல்யூஷன் 1650x2560 அப்படிங்கிற ஹை ரெசல்யூஷன் இந்த டிஸ்பிளேல கொடுத்ததுனால உங்களுக்கு எழுத்துக்கெல்லாம் பார்க்கறதுக்கு கிளியரா கிறிஸ்பா இருக்கு. எழுத்துக்களை விட நீங்க படம் பார்க்குறப்போ அந்த AMOLED டிஸ்பிளேல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கு. 500 nits இந்த டிஸ்பிளேல பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸ், கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு. இந்த AMOLED டிஸ்பிளேல உங்களுக்கு AMOLED உடைய கலர் ஃபார்மேட் தவிர DCI P3 கான சப்போர்ட் இருக்கு. sRGB கலர்ஸ்கான சப்போர்ட் இதுல கொடுத்திருக்காங்க. சோ ஒரு டேப்லெட் அப்படிங்கிறப்போ இதை நம்ம வச்சு ஏதாச்சும் புக்ஸ் வாசிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஐ ப்ரொடெக்ஷன் மோட் கொடுத்திருக்காங்க. ஆனா பேப்பர் ரீடிங் மோட் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். சரி, இரண்டாவது ஹைலைட் சொன்னேன் பாத்தீங்களா, ஆடியோ. அதுக்கு வந்து 4 ஸ்பீக்கர் DTS சப்போர்ட் கொண்ட ஒரு 4 ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க.
படமெல்லாம் இதில் பார்க்குறப்போ கேம்லாம் நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்னா அது உள்ள பேஸ் வந்து அதிருது. அவ்வளோதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அருமையாக இருக்குது. இன்ஃபேக்ட் நான் யூஸ் பண்ண டேப்லெட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஐபேடுக்கு அடுத்தபடியாக இதனுடைய சவுண்ட் எஃபெக்ட் அருமையாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஒரு சில சாம்பிள்ஸ் கேட்டு பாருங்க. You know who your wife was. Maybe this wasn't about her. அடுத்தபடியா கேமரா பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு டேப்லெட்டில் கேமராக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. பின்புறத்தில் இருக்கிற கேமரா பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் ப்ளஸ் 5 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா ஹம்ப் ஓரளவுக்கு சிறுசாக தான் இருக்குது. இந்த டேப்லெட் நீங்கள் ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சு யூஸ் பண்ணாலும் அதிகமாக ஆட்டம் கிடையாது. கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா சும்மா பேருக்கு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஃபிக்ஸட் ஃபோக்கஸ் கேமரா. அதோடைய அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. 13 மெகா பிக்சல் கேமரா வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஒரு டேப்லெட்டில் ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுறோம், இல்லை அவசரத்துக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும், அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா சூட்டபிளாக இருக்கும். ஆனால் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஃப்ரண்ட் கேமரா. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அது தவிர இன்னொரு 8 மெகா பிக்சலுக்கான ஒரு டைம் ஆஃப் ஃப்ளைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் பண்ணுறதுக்கு உதவுது. மற்றபடி நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான். இந்த 8 மெகா பிக்சல் கேமரா முக்கியமாக இந்த டேப்லெட்டில் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு வீடியோ கால்ஸுக்கெல்லாம் நல்லாவே உதவும். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு சாம்பிள் ஃபைல் பாருங்க. ஆல்ரைட், லெனோவோனுடைய Tab P11 Pro-னுடைய ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோ ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை விட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கிறதையும் நோட் பண்ணுங்க. அடுத்தபடியாக ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த டேப்லெட்டில் P11 Pro-வில் Snapdragon 730 ப்ராசர் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128 GB, ரேம் 6 GBக்கான ரேம் இருக்குது. நீங்கள் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸுக்கு, ஒரு ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறதுக்கு, ஒரு யூடியூப் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ் அப்ளிகேஷன் இதெல்லாம் நீங்கள் கன்சியூம் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசர் போதுமான ப்ராசராக இருக்கும். கேமிங் கூட நீங்கள் விளையாடலாம். ஆனால் கேம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஒன்றும் ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இதுக்கான காரணம் லெனோவோவோ இல்லை டேப்லெட்டோ கிடையாது. இந்த ஆண்ட்ராய்டு ஈகோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அதோடைய அப்ளிகேஷன்ஸ் மற்றும் கேம்ஸ் எல்லாமே டேப்லெட்டுக்கு ஆப்டிமைஸ்ட் கிடையாது. அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கேமிங்காக நீங்கள் டேப்லெட் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐபேட் வாங்குறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் இதில் கேம்ஸ் விளையாட முடியாதுன்னு சொல்லலை. கேம்ஸ் நீங்கள் விளையாடலாம். இன்ஃபேக்ட் கேம் விளையாடுறப்போ அந்த ஆடியோனுடைய குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே தாறுமாறாக இருக்குது. பட் டேப்லெட்டுக்கு ஆப்டிமைஸ் கேம்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ஒரு சில கேம்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த கேம்ஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அதை நீங்கள் இந்த டேப்லெட்டில் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு 10 கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ஸ்கின் கிடையாது, எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ், அதாவது ப்ளோட்வேர், ஆட்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ், தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ் இது எதுவுமே கிடையாது. கிளீனான ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலுமே டேப்லெட்டுக்குன்னு ஒரு சில அடிஷன்ஸ் அவங்க சாஃப்ட்வேர் மூலமாக லெனோவோ தரப்புலேருந்து ஆட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ப்ரொடக்டிவிட்டி மோட் அப்படிங்கிற ஒரு மோட் இருக்குது. இந்த டேப்லெட்டை லெனோவோடைய பேக்கேஜில் வரக்கூடிய கீபோர்டு மற்றும் மவுஸ், பென் இதெல்லாம் தவிர ரெகுலராக நீங்கள் எந்த ஒரு ப்ளூடூத் கீபோர்டோ மவுஸோ கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே ப்ரொடக்டிவிட்டி மோடுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி நீங்கள் செட்டிங்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி மோடில் இந்த டேப்லெட் ஒரு லேப்டாப் மாதிரி பிஹேவ் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு குரோம் ஓஎஸ் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த டேப்லெட்டில் கிடைக்குது. எந்த இடத்துலையும் ஒரு லேக் இல்லாமல் ஒரு க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய டேப்லெட், ஸோ டிஸ்பிளேக்கு கீழே உங்களுக்கு நிறைய இடம் கிடைக்குது. ஸோ இவ்வளோ இடம் கிடைக்கிறதுனால 8600 mAh பேட்டரி உள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 20 வாட் சார்ஜ் தான் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரை வச்சு நம்ம அதை சார்ஜ் பண்ணுறப்போ 4 to 4.5 hours உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகுது. பட் ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன் டேல நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் இந்த டேப்லெட் ஆன் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணாலுமே தாராளமாக உங்களுக்கு ஃபுல் டே யூசேஜுக்கு இந்த டேப்லெட் வரும். ஃபைனலாக இந்த லெனோவோனுடைய Tab P11 Pro வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா முதல்ல யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா டேப்லெட் தான் வேணுமா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல இதோட விலை பார்த்தீங்கன்னா 45,000 ரூபாய் வெறும் டேப்லெட் மட்டும். கீபோர்டு, பென் இந்த மாதிரி அக்சஸரிலாம் நீங்க சேர்த்து வாங்கினீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு வருது. ஸோ 50,000 ரூபாய்க்கு ஒரு ஃபுல் ஃபிளெஜ் ஒரு லேப்டாப்பே நம்ம வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் லேப்டாப்ல இருக்கிற போர்ட்டபிலிட்டியை விட இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்க எங்க வேணா எடுத்துட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தேவைக்கு கண்டிப்பா உங்களுக்கு டேப்லெட் வேணும் அப்படின்னா இந்த டேப்லெட் நீங்க வாங்கலாம். இதை விட விலை கம்மியான டேப்லெட்டே எனக்கு போதும்னு நினைச்சீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு சில டேப்லெட்ஸ் இருக்கு. பட் அதோடைய விலை எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கம்பேர் பண்றப்போ இன்னைக்கு இருக்கிற மொபைலே பார்த்தீங்கன்னா 6.5 inch இல்லாட்டி 7 inch உங்களுக்கு கிடைக்குது. அப்படிங்கிறப்ப பார்த்துக்குங்க, உங்களுடைய தேவை கண்டிப்பா டேப்லெட் தான் வேணும், அதுவும் இந்த பட்ஜெட் எனக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த Lenovo Tab P11 Pro நீங்க தாராளமா நீங்க வாங்கலாம். இந்த டேப்லெட்னுடைய மேலும் பல விவரங்கள் பிளஸ் இதை வாங்குறதுக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன்
கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.